வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. இந்த மாடு யாருக்கு வாங்கி தந்திருக்கீங்க? இது அரக்கோணத்துக்கு வாங்கியிருக்குங்க. ரெட் சிந்தி கிராஸ் டைப்பில் ரெண்டே பல்லு தான். நல்ல மடி செட்டு, பாலெல்லாம் கறந்தாச்சு. 2 பல்லுலாம் வாங்கியிருக்கோம். பொட்டக்கண்ணோட போட்டிருக்கு. பொட்டக்கண்ணு காலையில் தான் போட்டிருக்கு. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது 70,000க்கு வாங்கியிருக்கு. 70,000. என்ன விலை சொன்னாங்க? அவங்க 85 சொன்னாங்க. 85 சொன்னது 70,000. 60 65 கடைசி 70க்கு முடிச்சிருக்கு. சரிங்க. எத்தனை முதல் ஏற்றுங்களா? கலெக்ஷன் 2 பல்லு நல்ல மடி செட்டு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது எப்படி பார்த்தாலும் ஒரு 15-18 கறக்கும். கேரண்டியே 15 கறக்கும். எச்சு கறந்தாலும் ஆச்சரியம் தான். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா. நம்பிக்கையின் பேர்ல வாங்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கையின் பேர் நல்லா பாக்குறாங்க, விளம்பரத்தை பாக்குறாங்களா, அதை பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா இருந்தா திரும்பி வருவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மாடு வச்சிருக்காங்களா? கொஞ்சம் அனுபவம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் புதுசு தான், இன்னும் பழகிக்குவாங்க. தீவனம் அது ஏன்னா இப்போ எல்லாமே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. சம்மர் எல்லாமே மாடு தாங்குற மாதிரி வெயிலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கு. மெட்ராஸ் அந்த அரக்கோணம் சைடுனால அது வாங்கி கொடுத்துருக்கு. வெயில் தாங்குற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கு. உங்க பேருங்க? என் பேர் வெங்கடேசன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். மாடு நீங்க வாங்கின மாடுங்களா? நான் வாங்கின மாடு. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கியிருக்கோம். 2 மாடு வாங்கியிருக்கீங்க. இது ஒன்று அந்த கருப்பு ஒன்று, அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அந்த மாடு ஒன்றுங்களா? இது வெயிலுக்கு தாங்குற மாதிரி தான் வாங்கியிருக்கீங்களா? வெயிலுக்கு தாங்குற மாதிரி தான் வாங்கியிருக்கோம். சென்னையில் அதிக வெயிலுங்களா? சென்னையில் வெயில் அதிகம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கு. கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். எத்தனை மாடு இருக்குங்க? ஒரு 6 மாடு வச்சிருக்கோம். 6 மாடு இருக்கு. சரி, இது 2 எடுத்துனா 8 மாடு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி மாடு வாங்கியிருக்கீங்க? இது ஒரு 15 லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி வாங்கிருக்கோம். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கொடுக்குற மாதிரி. யார் வாங்கி தந்துருக்குங்க? மணியண்ணா வாங்கி கொடுத்தாரு. மணியண்ணா வாங்கி தந்தாரு. பால் அது கேரண்டியா வரும்? வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 15 லிட்டர் கறக்கிற மாதிரி வாங்கியிருக்கீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது 62,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். 62. அவருங்க என்ன விலை சொன்னாங்க? அவங்க என்ன விலை சொன்னாங்க? எவ்வளோ விலை சொன்னாங்க? 75 சொன்னாங்க. 62 வாங்கியிருக்கு. 75 சொன்னது 62க்கு வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகே. எத்தனாவது ஈத்துங்க? இது 2வது ஈத்துங்க. காலக்கண்ணுங்களா? காலக்கண்ணு. அது பால் என்ன உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க? பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாலை வச்சு சொசைட்டி வீட்டு யூஸ் தான். வீடுங்களுக்கு ஊத்து. ஸோ லிட்டர் என்ன இதில் போயிட்டு இருக்கீங்க? 50 ரூபா போவோம். 50 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா போவோம். ஓகே. ஏன்னா சிட்டியில் அது லாபகரமாக தான் இருக்குது உங்களுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் சொசைட்டிக்கு ஒருத்தர 30 ரூபா, 35 ரூபா, 2 ரூபா அந்த இடத்துல இருக்குது. 50 ரூபான்றது நல்ல வேலை தான். இன்னும் அதிகமாக பால் கறவை தர மாடுங்களை எடுத்துன்னு போனாலும் அங்கே நல்லபடியாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பராமரிக்கணும். ஆமாம். என்ன தீவன மேலே அங்கே மேற்கொள்றீங்க? நாங்கள் எல்லாம் நைஸு, பூச்சி புண்ணாக்கு எல்லாமே தான் வைப்போம். அது பயிர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வைக்கா போடுவோம். ஸ்லட்ஜு அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் இல்லை. குச்சி புண்ணாக்கு பொட்டு எல்லாம் கலந்து, எல்லா பொட்டும் கலந்து வைப்போம். இல்லை, பசுந்தீவனம் என்ன வச்சுருக்கீங்க? பசுந்தீவனம் பில்லு தான் போடுவோம். பில்லு, நேப்பியார் அந்த மாதிரி பில்லு. சரிங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிடுவோம். சரிங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் இந்த மாடு பார்த்துக்கிட்டு? ஆமாம், அக்ரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இல்லை? வேற எதுவும் கிடையாது? அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே. இது நீங்கள் வாங்கின 2வது மாடுங்களா? ஆமாம், 2வது மாடு. சென மாடு. இது சென மாடுங்க. எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாவது ஈத்துங்க? இது 3வது ஈத்து இருக்கும். 3வது ஈத்து. எத்தனை பல்லுங்க? கடமுளைப்பு 6 பல்லு. 6 பல்லு. 2வது ஈத்துன்னு நினைக்கிறேன். எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? சென்னை மெட்ராஸ். எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 5 லிட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 15 லிட்டர் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்கீங்க. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? 59,000 ரூபாய். 59. எல்லாம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி எடுத்திருக்கீங்க. ஆமாம், எல்லாமே கிராஸ் டைப் அந்த இது தான் எடுத்திருக்கீங்க. பாலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, கேரண்டியாக ஒரு 15 ஒரு நாளைக்கு வந்தால் போதும். அந்த இதில் இருக்கீங்க. அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதிகமாக வந்தாலும் ஒரு 15 வரணும். வரணும். சரி, நன்றிங்க. நன்றி.